எங்க குடும்பத்தில் பிரச்சனை இல்லை என்றால் கோவில்களில் அர்ச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சாமிக்கு நம்ம வாழைப்பழத்தையும் தேங்காயும் வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? தேங்காய், அதை தமிழ்ல பிரித்து பாருங்க. தேம் கூட்டல் காய். தெய்வம், தேம் என்றால் தெய்வம், தெய்வத்திற்கு உண்டான காய் தேங்காய். வாழைப்பழம் ஏன் வைக்கிறோம்? வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டா அதுல இருந்து வாழை மரம் வருமா? வராது. ஆனா மாங்கொட்டையை சாப்பிட்டு போட்டா மாம்பரம் வரும். எச்சில் படாததை இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வாழைப்பழத்தை நம்ம வைக்கிறோம். மீண்டும் பிறவாமை வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வாழைப்பழத்தையும் நம்ம தேங்காயும் வைக்கிறோம். 4 பேர் மெச்ச வாழணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? எல்லாரும் பெரியவங்க அந்த காலத்துல இருந்து நீங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க, டேய் நல்லா படிக்கணும்டா, 4 பேர் மெச்ச வாழணும். அந்த 4 பேர் யாரு? மாதா, பிதா, குரு, தெய்வம். 4 பேர் மெச்ச வாழணும் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய தலைமுறை இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா இல்லையா?